வணக்கம் உறவுகளே. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடுத்தடுத்த மிகப்பெரிய அளவிலான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அமைச்சர்களால் வெளியிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கடந்த மாதம் முழுவதுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பார் என்று வெளியிடப்பட்டு வந்த நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க முடியாது என்றும் இறுதிக்கட்டமான அறிவிப்பொன்றை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்துவிட்டார். நேற்று ராஜன் கண்ணப்பன் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் கூறுகையில், ஆகஸ்ட் 19ஆம் தேதி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதோடு மட்டுமல்ல, முக்கியமான சில இலாக்காக்களையும் அவர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்குவதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் திமுகவிற்கு ஸ்டாலின் அவர்களது மகன்தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்பதையும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது அமைச்சர் ராஜன் கண்ணப்பன் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும், கட்சி மேலிடம் சொல்லாத தகவல்களை வெளியே சொல்லி வருவதால் அவரது அமைச்சர் பதவி பறிபோகும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு அமைச்சர்கள் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருந்தாலும் தலைமை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடாமல் இவர்கள் வாயை திறக்கவே மாட்டார்கள். அது துரைமுருகனாக இருந்தாலும் சரி, மற்ற சிறு சிறு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாவருமே திமுகவின் தலைமை சொல்லாததை செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொன்னாலும் வெளியே சொல்லக்கூடாது என்று கூறினால் சொல்ல மறுத்து விடுவார்கள். ஆனால் ராஜகண்ணப்பன் அவர்கள் தன்னை அறியாமல் கூறினாரா அல்லது தெரிந்தேதான் சொன்னாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. மேலும் ராஜன் கண்ணப்பன் அவர்களை நீக்கிவிட்டு ஆவடி நாசர் அவர்களை அந்த பதவியில் அமர்த்தப் போவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜன் கண்ணப்பன் அவர்கள் தற்பொழுது அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றுவிட்டால் அடுத்த கட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நடவடிக்கைகள் அனைத்துமே மாற்றப்படுவதாகவும், இளம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக மாற்றப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது திமுகவின் வளர்ச்சியை ஏற்படுத்துமா அல்லது திமுகவிற்கு பாதகமான நிலையை உருவாக்குமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.